எதுக்காக வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க வேலை போட்டு தரேன்னு சொல்லி நீங்க வாங்கி வேற ஏவா வேலுவோட கேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சோ அவர் வந்து அப்ஸ்காண்டிங் அப்படின்னு தொடர்ந்து பல மாதங்களா அப்ஸ்காண்டிங்கிறது நம்மளால நம்ப முடியல. ஆமா. ஏன்னா நம்ம பாஜக வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி மாநில நலனுக்குன்னு அவங்க எதுவும் பண்ண போறது. செந்தில் பாலாஜி பிரெக்னன்ட்னு சொல்லல, அதை தவிர எல்லாமே சொல்லிட்டாங்க. We will work for the benefit of the state even when we are in the parliament. We will fight for it. காவேரிக்காக ஒரு மாதம் ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பார் the top political analyst from Tamil Nadu, Mr. Kishore K Swamy அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? குட் சார். குட். சார், எனக்கு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதாவது வந்து நான் இங்கேருந்து யூஎஸ்ல பண்ணதுனால நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்ன உடனே அந்த சாட்லேருந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எங்களோட வியூவர்ஸ்க்காக இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் வந்து கேட்க சொன்னதுனால நான் கேட்குறேன் சார். மினிஸ்டர்ஸ் இடி ரைடை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து டார்கெட்டட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? அதாவது there is a particular format which enforcement directorate ஆகட்டும் இல்ல சென்ட்ரல் ஏஜென்சிஸ் லைக் இன்கம் டாக்ஸ் ஆகட்டும், இது வந்து ஒரு பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரி. they keep tracking transactions. so இந்த transactions வந்து they don't happen overnight, they happen over a period. so அதுல வந்துட்டு அவங்க they try to take some leads. அந்த leadsல இருந்தா அவங்க முன்னாடி கொண்டு போக முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து லிட்டரலி put on the trail by the Supreme Court. The Supreme Court comes out and says that the Central Vigilance Agency is coming very hard on the Central Vigilance and the State Vigilance Agency, the corruption anti-corruption vigilance unit it comes out very hard. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா they are saying that the enforcement directorate can enter. Okay. Already the enforcement directorate had issued summons which Senthil Balaji had not obliged. It is an obligation on him to appear. I am given to understand more than 3 times the summons were issued and appear agala. Appo once the Supreme Court gave the go ahead, then the decks were cleared. Now the biggest problem that arises is that the Supreme Court சொன்னதுக்கு அப்புறம் enforcement directorate உள்ள வந்ததுக்கு அப்புறம் when they are seeking his cooperation for the investigation, he is not cooperating. Okay. So it complicates the case further because அவரை வந்து சென்ட்ரல் கூட்டி போக முடியலையே சார். அவரை சென்ட்ரல் கூட்டு போக முடியலையே. இங்கேயும் வந்து இன்னும் வரைக்கும் அவர் ஸ்டேட் பிரிசன்ல தானே இருக்கிறாரு. ஸோ இடி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? கேஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லைன்னு பார்க்கலாமா? எப்படி பாக்குறது? இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சத்யேந்திர ஜெயினா இருக்கட்டும் இல்ல மணிஷ் சிசோடியாவா இருக்கட்டும், இவங்களுடைய கேஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் நீங்க பாத்தீங்கன்னா you will find that the court is accepting every point put forward by the accused. But at the end of it is denying the bail. Now the peculiar case with Senthil Balaji is that the ED has not had an opportunity to completely sit with him and get the interrogation done. One thing. Okay. And the second thing is that our brother, Mr. Ashok. In fact, இது ஒரு exclusive scoop news ஆவே உங்களுக்கு I'm breaking it to your channel. That I suspect or I have doubts whether his brother Ashok is alive or he is dead. I mean, he is dead and gone. Oh. Now that doubt is arising.
இன்ஃபேக்ட் நாங்க வந்து we are planning to fight as our minister brother. சோ அவர் வந்து அப்ஸ்காண்டிங் அப்படின்னு தொடர்ந்து பல மாதங்களா அப்ஸ்காண்டிங்கிறது நம்மளால நம்ப முடியல. ஆமா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பிரசிடென்ட் இருக்கு. வேற ராமஜெயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாதிக் பாட்ஷா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அந்த மாதிரி இவரை வந்து காலி பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இப்ப எழுந்தது. சரி. பிகாஸ் ஐ பிலீவ் தட் தேர் இஸ் அ சான்ஸ். ஏன்னா கிரவுண்ட்ஸ் மற்றபடி எதுவும் நியூ கிரவுண்ட்ஸ் எதுவும் இவங்க கேட்கல. சுப்ரீம் கோர்ட்ல இவங்க அப்ளை பண்ணிருக்க பெயிலுக்கு வந்து there is no new grounds. The only new ground that they have taken up is the medical issue. But my contention is that the Supreme Court should take into consideration that this person who is absconding is the blood brother of the accused. And there are chances that he may not even be alive. ஹெச்சிபி வந்து இவங்க வந்து உடனே, அதாவது இவர் வந்து ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுதே, அதாவது immediately after his arrest, knowing very well that he was admitted in the Omandurar hospital, his family chooses to file an HCP. But knowing very well that Ashok is missing for several months, கிட்டத்தட்ட 180 days கிட்ட இவர் வந்து 140 days 150 days ஆயிடுச்சு இவரு சிறையில இருந்து அப்படின்னா, அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா person is missing and his family chooses not to even file a habeas corpus petition. வேற செந்தில் பாலாஜி ஓமந்தூரார்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டே அடுத்த நாளே இவங்க வந்து HCP ஃபைல் பண்ணாங்க. அப்போ அங்கதான் வந்து doubts are rising, and I think the court should take cognizance of it. I am breaking it exclusively because we are planning to file a complaint. Missing complaint where we are planning to ask the police, please come out and tell us where he is. What is the status? Is he alive? தெரியல. இவரை வந்து இங்க இருந்து டெல்லிக்கு கூட்டு போறது அப்படின்றது பிகாஸ் ஆஃப் தி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் தட் ஹி இஸ் பீன் ரிப்பீட்டட்லி த்ரோயிங் ஃபார்வர்ட். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எவ்ரி 20 days ஆர் எவ்ரி 15 days வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் சொல்லி கெட்ஸ் ஹிம்செல்ஃப் ஷிஃப்டட் டு அந்த பர்டிகுலர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓமந்தூராரோ அங்க போய் அட்மிட் ஆறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆன் அ வெரி விட்டி நோட், செந்தில் பாலாஜி பிரெக்னன்ட்னு சொல்லல, அதை தவிர எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி இந்த உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியில்லை, கண்ணு சரியில்லை, காது சரியில்லை, விரல் சரியில்லை, நகம் சரியில்லை, எல்லாமே எவ்ரி நேம் தி டயக்னோசிஸ் இஸ் தேர். எனக்கு அது ஒண்ணுதான், ஐ வுட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் தே கம் அவுட் அண்ட் சே தட் ஆல்சோ. அதே மாதிரி ஏவா வேலு இப்போ வந்து போயிட்டு இருக்கு, பொன்முடி ஏற்கனவே முடிஞ்சிச்சு, அனிதா ராதாகிருஷ்ணன் வரப்போகுதுன்றாங்க, ஜெகத் ரட்சகன் முடிஞ்சது, எல்லாமே கொஞ்சம் டார்கெட்டடா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். நீங்க ஏவா வேலுவும் ஜெகத் ரட்சகனுடைய கேஸும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்துட்டு இன்கம் டாக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஆமா, இன்கம் டாக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு PMLA மாதிரி கிடையாது, அதாவது மணி லாண்டரிங் மாதிரி கிடையாது. பொது சொத்தை எடுத்து கையாடல் செய்யுது அப்படின்றதுதான் உங்களுக்கு வந்து பப்ளிக் மணி லாண்டரிங். அந்த மாதிரியான ஒரு கேஸா நம்ம வந்து ஜெகத் ரட்சனுடைய கேஸையோ ஏவா வேலுவோட கேஸையோ நம்ம பார்க்க முடியாது. That is mainly the accusation on them is that they have accumulated income which they have not shown on record. அப்படின்றதுதான் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. Unfortunately, the law of the land is such that நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கோல்டு நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னு வைங்க, நீங்க வந்து டிக்ளேர் பண்ணாம எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களை கஸ்டம்ஸ்ல ஏர்போர்ட்லயே பிடிச்சாங்கன்னா immediately copy posta will be slapped on you. Concurrently you have to file you have to fight the case and you might be given imprisonment of 10 years ன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து 20 கோடி 30 கோடி 40 கோடி அந்த மாதிரி வந்து இங்க டிக்ளேர் பண்ணாம இன்கம் வச்சிருக்காங்க அப்படின்றது ஜஸ்ட் அவங்க பெனால்டி பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லப்படும். So this is the law of the land.
இது வந்து நம்ம கொஞ்சம் இடி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அப்படி நீங்க பாக்கல? இது வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இது ஐடி அவரது வந்து டிஃபரெண்ட், செந்தில் பாலாஜி வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். டிஃபரெண்ட் கேஸ் ஆல்டுகெதர். அது வந்து நீங்க அதாவது மக்கள்கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க, லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. எதுக்காக வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க வேலை போட்டு தரேன்னு சொல்லி நீங்க வாங்கியிருக்கீங்க. வேற ஏவா வேலுவோட கேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் காலேஜ் நடத்துறாரு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துறாரு. அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க வாங்கக்கூடிய டொனேஷன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரியான இன்கம் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணல அப்படின்றது தான். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது நான் prima facie நான் பாக்குறேன். So not necessarily that this should result in an arrest. So the cases are different, but when it comes to Anita Radhakrishnan or for that matter Onmudi எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட கேஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. ஒண்ணு வந்து செம்மண் கடத்தல், அந்த ரெட் சாண்ட் வந்து அவரு கடத்தினாரு அப்படின்றது வந்துட்டு பழைய கேஸ். அதுக்கப்புறம் டிஸ்ப்ரபோர்ஷனேட் அசெட் கேஸ். ஸோ அண்ட் இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ், அப்ராட் டிரான்சாக்ஷன்ஸ் அந்த கேஸ். ஸோ இந்த கேசஸை வந்து கோர்ட் வந்து ஒரு கேஸ்ல அவர் அக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்றத High Court came down heavily and they had the powers. In fact, அது வந்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து ரொம்ப ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட் தான் அவர் கொடுத்தாரு. However, அவர் பர்சனலா டார்கெட் பண்ணாங்க. இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி ஆட்களை வச்சு ரொம்ப பர்சனலா டார்கெட் பண்ணாங்க. And he said that I am going to keep a dignified, maintain a dignified silence. I am not going to respond to this because it is a political, atmosphere that you have created. And I don't wish to get into that அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டாரு. But then when the case went to the Supreme Court, the Supreme Court was very clear that அவர் வந்து ஒரு God sent. So we look at him as somebody who has been sent by God to rectify the problems that has happened. And I believe that the Supreme Court was right. And so அந்த பர்டிகுலர் கேஸ்ல திருப்பி ஆஜராகணும் அப்படின்னு ஒரு அந்த கேஸ் இல்ல, வேற ஒரு இந்த செம்பரம் வழக்கிலையும் அந்த ஃபாரின் டிரான்சாக்ஷன் வழக்கிலையும் they have been asked to appear. His son who also happens to be an MP has already appeared. சம்மன்ஸ்க்கு ஆஜராயிருக்காரு. இது ரெண்டாவது முறை இவங்களை சம்மன்ஸ்க்கு இவரை கூப்பிடுறாங்க. So he also has to appear. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனையும் பாத்தீங்கன்னா அவருடைய கேஸையும் ED wants to involve itself. So they have petitioned the court and says that this involves the ED. So that petition is still being heard. Meanwhile, Anita Radhakrishnan அவங்க appear பண்றதுக்கு they will be inviting அப்படின்றதா. they have issued summons or they have decided to issue summons அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். So these are different cases. But yes, I agree with you. இப்போ அடுத்தது ஐ திங்க் லைனிங் அப் வந்து துரைமுருகனா இருக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி கதிரானந்த் மேல வந்து அவருடைய எலக்டோரல் மேல் பிராக்டிஸ் சம்பந்தப்பட்ட அந்த கேஸ்ல வந்து அவருக்கு சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ சார்ஜ் ஷீட் போட போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்துட்டு he might be involved. Already the investigations are on and unprecedented that collectors, the district collectors have been asked to cooperate with the investigation. Summons have been issued to them to come and appear. So this, and Tamil Nadu government has gone to the court contesting it. I don't know on what grounds they can do that. But yet they have gone to the court and we'll have to see what the court is going to say about it. இந்த டாபிக் லைட்டா சார். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வந்து கவர்னர் வர்சஸ் கவர்மெண்ட் எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? உங்களோட தாட்ஸ் எப்படி போகுது? அதுக்கு யார் பக்கத்துல நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? நியாயம்ன்றத விட let us understand திமுக ஆள்றாங்க, அதிமுக ஆள்றாங்க, பாஜக ஆள்றாங்க, காங்கிரஸ் ஆள்றாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க பாக்கணும். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி இருக்கு இல்லையா? ஆமா, அதை வந்து நம்ம சர்க்கம்மெண்ட் பண்ண முடியாது. All said and done, the mandate has been given to the particular government. And the government of the day should be allowed to perform. But when it is expecting the governor to do something unconstitutional, then the governor can always respond and say that, look, I cannot do this because this is unconstitutional. He can send it back. Once he sends it back,
then he has to, the government has to look into it, and if they still persist that that bill should be given assent to, I mean, they can send it back to the governor, and then the governor has two choices. Either he gives assent, or he forwards it to the president. That's how this goes about. The governor cannot sit over it. Now the question that comes up is pertaining to the Punjab, West Bengal, Kerala, and Tamil Nadu. Now let us understand that all these states are having non-BJP government. So in all these states, this problem has come up, or the government of the day of all these states have chosen to go to the court. Where causes of action. Cause of action, but ultimately they claim that the governor is not responding. I mean, now Supreme Court சொல்லக்கூடிய விஷயங்களை verbatim எடுத்துக்கிட்டு it applies to all the governors நம்ம கொண்டு போக முடியாது. The Punjab case is different. The Kerala case is different. The West Bengal case is different, and perhaps Telangana case is also different. So we cannot take it as one solution the Supreme Court has provided. The Tamil Nadu case is still pending in the court. But certain areas where the governor can, restrain himself from not getting into, subjects which vitiates the atmosphere. Like for example, out of turn, daily or program போறாரு. அந்த ப்ரோக்ராம்ல அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அது அரசியல் ஆக்கப்படணும்ன்ற நோக்கத்துல அவர் சொன்னாருன்னு நான் பார்க்கல கம்ப்ளீட்டா. பட் அவருக்கே தெரியணும் தட் இத அரசியல் ஆக்குறாங்க, மீடியா கையில வச்சுக்கிட்டு இதை அரசியல் ஆக்குறாங்க. அவர் சொல்லக்கூடிய சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் கூட எடுத்துட்டு அவங்க அரசியல் ஆக்குறாங்கன்னு தெரியும் பொழுது தி கவர்னர் ஷுட் நாட் பிளே இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி டிஎம்கே. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, கவர்னரை காண்பிச்சு இவங்க ஒரு விக்டிம் ரோல் பிளே பண்றாங்க. Which is not required. The government of the day is expected to act constitutionally. If it doesn't act constitutionally, then it cannot accomplish the governor. Likewise, the governor also has to understand that he is the nominal head. And there is an elected government of the day, and that has to be respected. But what we are trying to say here is the kind of verbal spat or the fracas that is happening between the governor and the Tamil Nadu government has nothing to do with the day-to-day affairs of the people of Tamil Nadu. Like for example, Sanathanam. See, தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை சார்ந்தது. அப்ப இதையெல்லாம் ஒரு அவர் பேசுறாரு அப்படின்னா, அவர் ஒரு கவர்னருடைய ரோல் இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மாதிரி ஆயிடுச்சு. So maybe he's been given this particular role in appreciation of his work in Nagaland, and therefore he is taking it. எந்த கவர்னர் வேணா எடுத்துக்கோங்க, அவங்களுடைய பொலிட்டிக்கல் இது முடிஞ்ச உடனே அவங்களை கொண்டு போய் கவர்னர்னு வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஆனந்திபென் பட்டேல் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு காலத்துல என்டி திவாரி எடுத்துக்கோங்க, இவரை நம்ம சிஜே ஒருத்தர் இருந்தாரு ரிட்டையர்டு, அவர் இதுல இருந்தாரு, கேரளா கவர்னரா போட்டாங்க அவரு. இது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ஜாபா இருக்கிறதுனால they can afford to spend time speaking on various subjects. But when you know that the government of the day is bent on politicking it, அதை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து ப்ளோ பண்ணி இவங்களுடைய டே டு டே பிரச்சனையில இருந்து திசை திருப்புறதுக்கு உங்களை ஒரு டூலா யூஸ் பண்றாங்கன்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அதை பண்றீங்க அப்படின்னா, either you are participating in that willingly, or உங்களுக்கு தெரியாம you are falling victim to this. So I think it is a wake up call for the governor. கவர்னரோட போக்க மாத்திக்கணும் கம்ப்ளீட்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மாத்திக்கணும்ன்றத விட நான் என்ன சொல்றேன், நான் கவர்னர் சொல்றது எல்லாமே தப்புன்னு நான் இங்க ஆர்கியூ பண்ணல, அந்த பாயிண்ட் நான் வைக்கல. ஆனா திமுக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் எடுத்தோ இல்ல ப்ளோ பண்ணியோ அதை அவங்களுடைய டைவர்ஷனரி டாக்டிக் பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அதை பண்றீங்கன்னா
you are helping the malafide intentions of DMK. ஆமா. நிச்சயமா. So அந்த இடத்துல a certain restraint can be observed ன்றத நான் சொல்ல வரேன். நிச்சயம். ஓகே. தேர்ட் டாபிக், அதிமுக பாஜக பிரிவை எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து யாருக்கு லாபமா அமைய போகுது? ஏன்னா வந்து ஃபீலிங் எப்படி இருக்கு அப்படின்னா, அதிமுக வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாததுனால அவங்களோட பலத்துல இருந்து கீழே வர போறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கும், பாஜக இதனால வந்து ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியா மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் உங்களோட கருத்துக்கள் எப்படி தருது? 77ல யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தாங்க? அதிமுக. சரியா? அண்ட் 1980ல யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தாங்க? அதிமுக. 84 ரெலவன்ஸ் இல்ல, இப்ப ரெலவன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அதான் நான் கமிங் டு தட். 84ல வந்து இந்திரா காந்தி death, assassination, and MJR was not in the state. He was in the US. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் it was more about MJR. அவருடைய health, it was a matter of debate both by the opposition and by ADMK. So it was MJR wave that carried, and yes, there was an impact of the assassination of Indira Gandhi also. So that was there. 89ல Rajiv Gandhi was the prime minister candidate, supported by ADMK, and Tamil Nadu ஒரு இவங்க வந்து DMK went with the, he didn't go openly with the Janata, but then it still was pushing for it against Rajiv Gandhi அப்படின்னு சொல்லிட்டு. And still Tamil Nadu ADMK went ahead with the Congress. 91ல, so 89, 91, 96 இந்த மூணுத்துலயும் பாத்தீங்கன்னா தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இவங்க வந்து நரசிம்மராவையும் ராஜீவ் காந்தியும் முன்னிறுத்தி they fought the election. அதுக்கப்புறம் we had an election in 98 where nobody knew who Vajpayee was. தமிழ்நாடுல யாருக்கும் வாஜ்பாய் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சினாரியோல it was the alliance factor which helped, not the prime minister candidate. So there again, then come back to 99 election la Vajpayee was projected as the prime minister candidate, whereas Sonia Gandhi was projected as the prime minister candidate for ADMK, but ADMK never projected her. It just said ADMK Congress alliance. So then come back to 2004. 2004 la vandu ADMK pushed for Vajpayee, but then it didn't work out. Adukapra 2009 la who was the prime minister candidate? Nobody. ADMK porthariko. Then come back to 2014. Who was the prime minister candidate? Nobody. So it was only in 2019 that Prime Minister Modi was put forward. He didn't cut much ice. So now, in 2024, we are saying that Bajaka vandalum seri, Congress vandalum seri. I mean, we na ADMK is saying that Bajaka vandalum seri, Congress vandalum seri. மாநில நலனுக்கு அவங்க எதுவும் பண்ண போறோம். So தேசிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்காங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா திமுகவை கூட்டணியும் வச்சிருந்திருக்காங்க மாறி மாறி. அது வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆகட்டும், மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ஆகட்டும். அண்ட் கூட்டணியே இல்லாம, கூட்டணி கட்சிகளோட அவசியம் இல்லாம தனி பெரும்பான்மையோட ஒரு தேசிய கட்சி ஆட்சியிலேயே இருந்திருக்கு. கூட்டணியோட, திமுக கூட்டணியோட பாஜக, காங்கிரஸ், ஜனதா இந்த 3 பேர் இருந்திருக்காங்க. கூட்டணி இல்லாம பாஜக 2 டேர்ம் இருந்திருக்கு. அதாவது நம்ம அதிமுக கூட்டணி இல்லாம ரெப்ரசன்டேஷன் கிடையாது, மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இட் டிட் நாட் பெனிஃபிட் தி ஸ்டேட் இன் எனி வே அப்படின்றதுதான் அதிமுக முன்வைக்கக்கூடிய வாதம். So it is enough if ADMK gets representation, we will fight for the welfare of the state in the parliament. Okay. ஆனா அந்த நேரத்துல being in the government or being outside the government does not make any difference. We have seen those permutation combination. Both the national parties
even when they accommodate, when they accommodated Vajpayee, accommodated ADMK for a year, and ADMK had to walk out because the state welfare was not taken into account. There may be a lot of political reasons given that அவங்க வந்து வாஜ்பாய் வந்து திமுக அரசாங்கத்தை வந்து கலைக்கணும்னு நினைச்சாங்க, அவர் ஒத்துக்கல, அதனால இங்க வெளியே வந்தாங்க. But then let us go by the official stand. Official stand வருஷத்து மாநில நலனுக்காக நீங்க எதுவும் செய்யல, தேச நலனுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படின்றதுதான் ஸ்டாண்ட். அண்ட் ADMK walked out. Now DMK ஓட இங்க இருக்காங்க. ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க? கருணாநிதி ஃபேமிலிக்கு ரெப்ரசன்டேஷன் என்ன கிடைக்கும், தயாநிதி மாறனுக்கு என்ன கிடைக்கும், இவங்களுக்கு அழகிரிக்கு என்ன கிடைக்கும், கனிமொழிக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்கும், இதை மட்டும்தான் நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப அடுத்தது சப்போஸ் ஒரு 260 தொகுதிகள்ல பாஜக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன். திமுக ஒரு 10 தொகுதி ஜெயிக்குது, திமுகவோட அந்த 10 சீட்டு தேவை அப்படின்னா they would be ready to accommodate anybody. Okay. And probably Stalin will propose Sabarisan's name. Every Dayanandi Maran as a greenhorn was suggested, and he was immediately made a minister. That could happen to Sabarisan also. So, இவ்வளவுதா இந்த limited, அதாவது திமுக, பாஜக, காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் என்னோட limited thought process ஆ இருக்கு. They are not doing anything for the state. So, நாம என்ன சொல்ல வரோம்னா, அண்ணா திமுக, we will work for the benefit of the state even when we are in the parliament. We will fight for it. காவேரிக்காக ஒரு வாரம் ஸ்தம்பிக்க வச்சோம் பாராளுமன்றத்தையே. நீங்க வந்து அந்த அரசு தேர்தல கொண்டு வர முடியாதுன்ற லெவல்ல இருந்தது, அதாவது அது கொண்டு வர வேண்டியது நார்மல் ப்ரொசீஜர். ஆனா நாம வந்து கொண்டு வந்தோம். எப்படி? we went to the court, லீகலா கொண்டு வந்தோம். that Jayalalitha was able to do that. So, அந்த மாதிரி அண்ணா திமுக can work for the benefit of the state. We do not require the Congress or BJP. இந்த ரெண்டு prime minister candidate நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Navin Patnaik is not going to project a prime minister candidate. Mayawati is not going to project a prime minister candidate. KCR is not going to project a prime minister candidate. And all of them are fighting the elections. And who knows, even Akhilesh may not accept to a common prime minister candidate of the India alliance. We don't know. He has been dissenting. Cheri, abhi irukumbodhu, why are we bothered about who will be the prime minister candidate? How does it matter? It does not matter. That's what we are trying to say. Now, having said that, Prime Minister Modi da PM candidate for NDA. Ama. அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்களோ இல்லையா, பட் they moving towards that. சரியா? அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, தேமுதிகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இல்ல வேற கட்சிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஏன் வந்து தேர்தல் வரும்பொழுது பாத்துக்கலாம்னு சொல்றாங்க? தேர்தல் வரும்போது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மாற போறாங்களா? இல்ல சார், பேரம் பேசுறதுக்கு தானே எவ்வளவு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அவங்க நெகோசியேஷன். இல்லங்க, சீட்டு வந்து நாங்க வந்து சீட்டு பேச்சுவார்த்தையே நாங்க அப்ப நடத்திப்போம் நீங்க சொல்றது வேற. நாங்க கூட்டணியில இருக்கோமா இருக்க மாட்டோமான்றதே நாங்க தேர்தல் சமயத்துல தான் சொல்லுவோம்னா என்ன அர்த்தம்? அப்போ they have not yet decided on the prime minister candidate, or they are not in agreement as of today when I am talking to you. பாமகவோ, தேமுதிகவோ, ஜான் பாண்டியனோ, டாக்டர் கிருஷ்ணசாமியோ, தேவநாதன் யாதவோ, இவங்க யாருமே, ஆர் வாசனோ, ஜி.கே. வாசனோ, இவங்க யாருமே உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு ஏத்துக்கிட்ட மாதிரி இல்லையே. அண்ட் அடுத்தது அந்த பக்கம் இந்தியா அலையன்ஸ் போகும். இந்தியா அலையன்ஸ்ல யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? நீங்க வந்து you are saying you have a consensus that all of you are going to work together to defeat BJP, but you have not arrived at a consensus candidate as to who is going to be your prime minister candidate. Is it going to be Sonia Gandhi? Is it going to be Rahul Gandhi? Is it going to be Mallikarjuna Kharge? Is it going to be Mamata Banerjee? Is it going to be Sharad Pawar? Or is it going to be M.K. Stalin? Or is it going to be Priyanka Gandhi? Or Rahul Bhadra? We don't know. So, இந்த ரெண்டு ஒரு பக்கம் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எந்த கூட்டணி கட்சியும் ஏத்துக்க தயாரா இருக்கு தமிழ்நாடு. இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி கட்சியோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னே தெரியல. இப்படி இருக்கும்போது
பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்ப முக்கியம் இல்ல அதிமுக அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து முக்கியம் இல்ல அதிமுக இல்ல. நான் சொல்றது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்பது என்னைக்குமே முக்கியம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு முக்கியம் இல்லன்னு நான் சொல்றேன். அதிமுக நான் சொல்ல, தமிழ்நாட்டுக்கு முக்கியம் இல்லன்னு சொல்றேன். அது வந்து நம்பர்ஸ் இப்ப ஒருவேளை டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், ஒருவேளை அப்படின்னா அப்ப வந்து அது ஒரு இம்பாக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இப்ப வந்து இப்ப நம்மளோட ஓட் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகுதுன்னு வச்சுப்போம், ஏடிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் டவுன் ஆச்சுனாலாவது நம்ம வந்து எடுத்துக்கலாமா? ஓகே, இல்ல அதுதான் அந்த ஓட் பர்சன்டேஜ் டவுன் ஆகிறதுக்கான ஒரே வாய்ப்பு எங்க வருது அப்படின்னா when we carry BJP along with us. Okay. இந்த view வந்து is not a view, a personal view of Kishore Swamy or எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வியூ கிடையாது. இது வந்து ஏடிஎம்கே உடைய காடர்ஸோட ஓவரால் வியூ. அவங்களுடைய ஒருமித்த யுனானிமஸ் வியூ என்னன்னா இந்த பர்டிகுலர் alliance with BJP is not working out. Again, thank you for your time. நிச்சயமா இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சார், thank you. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.